إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய மதரசா எஹ்சானுடைய மாணவ செல்வங்களே, தொடராக அல்லாஹ்வின் பேரருளால் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று வருகின்றோம். கடந்த சில வாரங்களாகவே வரலாற்றில் நாம் கலந்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த தோழியர்களை பற்றி நாம் நினைவுபடுத்தி வருகின்றோம். அந்த வரிசையில இன்றைக்கு கடல் கடந்த கனவு உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீர வரலாறு என்கிற ஒரு தலைப்பை நாம் இன்றைக்கு தேர்வு செய்திருக்கிறோம். இந்த கடல் கடந்த கனவு அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அதுதான் அந்த தலைப்புக்கு காரணம். அந்த கனவுக்கு ஒரு சம்பந்தம் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போவதால் நாம இப்படி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பொதுவாகவே அந்த சஹாபாக்கள் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முதலிலே இஸ்லாத்தை ஏற்று அந்த இஸ்லாத்தை ஏற்றால் இஸ்லாமிய கொள்கையை ஒருவர் பின்பற்றினால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிடிப்பு இந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டும், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்ய முடியும், இவைகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரிகள் தான் இந்த சஹாபாக்கள். இப்ப இந்த சூரத்துல் வாக்கியா வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியலாம். இதா வகாத்தில் வாக்கியா லைஸ வகாத்திஹா காதிபா காஃபிலத்துர் ராஃபியா இஸ்லாம் இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா என்று மறுமை நாளினுடைய அந்த பயங்கரமான நிகழ்வுகளை இன்னைக்கு சூறாவளி, சுனாமி, பூகம்பம், மழை, வெள்ளம், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விபத்துக்கள், இவைகளை எல்லாம் நாம கவனிக்கும் பொழுது, இந்த ஆபத்துக்களை எல்லாம் நாம வீடியோ மூலமாக பார்க்கும் பொழுது அனுபவிக்கக்கூடிய நேரத்திலே எவ்வளவு பதட்டங்கள் ஏற்படுகிறதோ, இவைகளை விட கற்பனைக்கு எட்டாத வகையில் ஏற்படக்கூடிய பதட்டங்கள் தான் கியாம நாளுடைய பதட்டம். கியாம நாள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றாக அழிந்து கொண்டிருக்கும் என்றுதான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான்.
இதா வகாத்தில் வாக்கியா என்றால், வாக்கியா என்றால் நிகழ்வு, அந்த நிகழ்வு நிகழ்ந்து விட்டால் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அந்த தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுவான், நாளைக்கு மறுமையில 3 கூட்டம் இருக்கு. மறுமை நாள்ல மனிதர்கள் இன்றைக்கு பல கூட்டமா இருக்கிறோம். மதங்கள் என்றால் இசங்கள் என்று, கொள்கைகள் என்று, கட்சிகள் என்று, ஜாதிகள் என்று, தேசங்கள் என்று, மொழிகள் என்று பல கூட்டமாக இன்னைக்கு நாம இருந்தாலும் மறுமையில 3 கூட்டம். அதுல ஒரு கூட்டம் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சின்னதா அழகா புரிய வைக்கிறான். அஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன், வலது புறத்தார். வலது புறத்தார் என்றால் என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஹாபு ஷிமாலி மா அஸ்ஹாபு ஷிமால், இடது புறத்தார். இடது புறத்தார் என்றால் என்ன? எவ்வளவு அழகா அல்லாஹ் புரிய வைக்கிறான் பாருங்க. அதனாலதான் குர்ஆன் ரொம்ப எளிமையானது. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், இந்த உபதேசத்தை நாம் லேசாக்கி இருக்கிறோம். இதை விளக்க மாட்டாங்களா? நல்லா கேட்கலாம். அப்போ வலது புறத்தார் என்று ஒரு அணியினர், இடது புறத்தார் என்று ஒரு அணியினர். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியது. இந்த வலது புறத்தார் யாரு அப்படின்னு கேட்டா, நன்மை செய்யக்கூடிய நல்ல மக்கள், சொர்க்கத்திற்கு உரியவர்கள், நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்கள், சொர்க்கவாசிகள். அப்ப அஸ்ஹாபு ஷிமால் என்றால் யாரு? அவர்கள் இடது புறத்தார். அப்ப இடது புறத்தார் என்றால் யார்? இதுக்கு வலது புறத்தார். ஆப்போசிட் யாரு? எதிர் நிலையில் இருக்கக்கூடியவங்க இடது புறத்தார். அவங்க நரகத்திற்குரியவங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடது புறத்தாரை காப்பாற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மை, நம்முடைய குடும்பத்தாரை, நம்முடைய சந்ததிகளை இடது புறத்தாரிலிருந்து காப்பாற்றணும். நாம யாரா வரணும் அப்படின்னா, யாரா வரணும்? யாரா வரணும்? 2 புறத்தார் சொன்னா, ஒன்னு யமீனு, இன்னொரு வலது புறத்தார். யாரா வரணும்? அமைதியா நிக்க. நான் எத்தனை பேர் மொத்தம் சொன்னேன்? மொத்தம் எத்தனை பிரிவு? 3 பிரிவு. இன்னும் ஒரு பிரிவு யாருன்னு கேட்டுட்டு தான் நீங்க யாரா வரணும்னு டிசைட் பண்ணணும். சரிதானே? அப்ப இன்னொரு பிரிவு யாரு? யாருக்கு தெரியும்? மகத்தான பரிசு. இன்னொரு பிரிவு யாரு? அஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் வ அஸ்ஹாபுஷ் ஷிமால் மா அஸ்ஹாபுஷ் ஷிமால். அல்லாஹ் அடுத்து சொல்றான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். இவங்கதான் சாபிக் என்றால் முந்துவோர் அர்த்தம். 2 பேரும் ஓட்டப்பந்தயம் நடக்குது. 2 பேரும் ஓடி போறாங்க. இந்த 2 பேரும் போட்டியில யாரு முந்துறாங்களோ அவங்கதான் யாரு? சாபிக். சாபிக் வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தையவர்கள் முந்தையவர்களே என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது முப்ததான்னு சொல்லுவாங்க அரபில, ஏன்னா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அரபு கிராமர்ல. வஸ்ஸாபிகூன, முந்தையவர்கள் யார் தெரியுமா? அஸ்ஸாபிகூன், அவர்கள் தான் முந்தையவர்கள். பதில முந்தையவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் முந்தையவர்கள். எதுல முந்தினாங்க? ஈமான்ல முந்தினவங்க, தியாகத்துல முந்தினவங்க, தர்மத்துல முந்தினவங்க, தொழுகையில முதல் சப்புல நின்னவங்க, நல்லறங்கள்ல முந்தினவங்க. எல்லா நல்லறங்கள்லையும் முன்னிலையில் வகிக்கக்கூடியவர்களுக்கு யார் பேரு? சாபிகூன் அப்படின்னு பேரு. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் சாபிகூன் தான். யார்? ஈமான்ல முந்தினவங்க. அந்த சஹாபாக்கள்ல ஈமான்ல முந்தினவங்க தான் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரெல்லாம் ஆரம்ப ரகசிய பிரச்சாரத்துல முந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிந்தும் மறைந்தும் பிரச்சாரம் செய்தார்கள் அல்லவா, அந்த பிரச்சாரத்திலே ஊருக்கு எதிராக, அன்றைக்குள்ள அசத்தியத்துக்கு எதிராக, சிலை வணக்கங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய படையில ரகசியமாக களம் கண்டவர்கள் முந்தையவர்கள். ஏன்னா சஹாபாக்களிலேயே முந்தையவர்கள் இருக்காங்க. இப்ப சஹாபாக்கள்ல சிறப்புன்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், அஸ்ஸாபிகூன அவ்வளும் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் வந்தவங்க, ஃபர்ஸ்ட் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு 15 பேர் இருப்பாங்க. இவங்க தான் ஆரம்பத்தில் உள்ளவங்க.
பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை வெற்றி அடைந்து ஒரு பிரச்சாரம் பண்றாங்கல்ல, இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் விதா அப்படி சொல்லுவாங்க, இறுதி ஹஜ்ஜி அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஹஜ் செஞ்சாங்க? எத்தனை ஹஜ் செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை ஹஜ் செஞ்சாங்க? பதிலே சொல்ல மாட்டோம்னு சில பேர் கங்கணம் கட்டி வைக்கிறோம்னா தீர்மானம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில செஞ்ச ஒட்டுமொத்த ஹஜ் ஒரு ஹஜ், ஒரு ஹஜ் தான். ஆமா, அந்த ஹஜ்ஜத்துல் விதா அதுக்கு பேர் வந்துச்சு இறுதி ஹஜ். இரு அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு உசுரோடு இல்லை, அடுத்த ஹஜ்ல இல்லை. அப்ப இப்ப ஹஜ் முடியுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போறாங்க ரபியுல் அவ்வல் மாசம், துல் ஹஜ். அதுக்கு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல். அப்ப ஹஜ் முடியுது, முஹர்ரம், சஃபர் 2 மாசம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்திருக்கிறாங்க. 3வது மாசம் ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் 12ல அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து. சரியா? ரைட். இந்த ஹஜ்ஜத்துல் விதா வந்து என்ன செய்யுது? ஹஜ்ஜத்துல் விதால ஒரு பெரும் கொண்ட கூட்டம் இஸ்லாத்துக்கு வராங்க. மக்கா வெற்றி அடைந்த பிறகு ஒரு பெரும் கொண்ட கூட்டம் இஸ்லாத்துக்கு வராங்க. பெரும் கூட்டம், பக்கத்துல உள்ள கிராமம், அந்த ஊர், இந்த ஊர், கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவர்கள் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு நேரம் கிடையாது. முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஈக்குவல் கிடையாது. ஏன்னா அவங்க கூட்டத்தை பார்த்தோ, வெற்றியை, பதில் வெற்றியை பார்த்து, உகது வெற்றியை பார்த்து, அஹ்ஸா வெற்றியை பார்த்து, ஹைபர் வெற்றியை பார்த்து இஸ்லாத்துல போனா வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். முஹம்மதுக்கு உதவி வந்து கொண்டிருக்கிறது. முஹம்மது பிற நாடுகளுடைய மன்னர்களுடைய உள்ளங்களை கவர்கிறான் அப்படின்னு சொல்லி யார் இஸ்லாத்துக்கு வரல. ஆரம்பத்துல வந்து அந்த 10 பேருக்கு தெரியுமா? அது சுமையா இருக்கலாம், ஷஹீதாயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மூஸா இப்னு உமைர் ரலியல்லாஹு ஷஹீதாயிட்டாங்க உஹதுல. அவங்களுக்கு மக்கா வெற்றி அடைய தெரியுமா? தெரியாது. இப்படி இவங்கெல்லாம் தெரியாம அனைத்தையும் இழந்தவர்கள், அனைத்தையும் துறந்தவர்கள். அதனாலேயே அவர்கள் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஃபர்ஸ்ட் உள்ள டீம். அதான் புரியுதா? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க, அது ஒரு சிறப்பு தான். அந்த சஹாபாக்களே கூட பத்ர்ல கலந்து கொண்டா அது ஒரு தனி சிறப்பு. பத்ர் சஹாபாக்கள் தனி சிறப்பு. உதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்ட சஹாபாக்கள் அது தனி சிறப்பு. உதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள் அது ஒரு தனி சிறப்பு. அக்கபா உடன்படிக்கை ஹிஜ்ரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஒரு உடன்படிக்கை அக்கபா. அக்கபாவுல கலந்து கொண்டவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு. இப்படி சஹாபாக்களிலே அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. அல்லாஹ் அல் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், அஸ்ஹாபு ஷிமால் வாக்கியாவுல, அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபு ஷிமால், வலது கூட்டத்தார், இடது கூட்டத்தார், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். இவங்க இந்த 2 பேரோட தாண்டி முன்னாடி. அஸ்ஹாபு ஷிமால் விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அஸ்ஹாபு யமீன்ங்கிறது சாதாரண நல்லவர்கள். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் என்பவர்கள் தான் முதன்மையானவர்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மள அதுல கவர் செய்யும். இன்ஷா அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சு நம்முடைய இபாதத்துல இன்னும் கூடுதல் ஆர்வத்தை தந்து, மார்க்கத்துல வேகத்தையும் துடிப்பையும் தந்து, மார்க்க அறிவையும் தந்து, மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் உள்ளத்தில் போட்டு நான் நம்முடைய குடும்பம் அனைத்துமா சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஏதாவது ஒரு வகையில தியாகம் செய்து முன்னாடி போயிடணும். அதுக்குதான் அந்த தியாகிகளை பத்தி பார்க்கிறோம். உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எடுத்துக்கொண்டால் இவர்களை பற்றி நிறைய குறிப்புகள் என்ன செய்யறாங்க? நிறைய குறிப்புகள்னா அவங்க ஃபேமிலியே இஸ்லாத்துல ஒரு ஐக்கியமானவங்க. இவங்களுடைய சகோதரி யார் அப்படின்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா யாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் யாரு? சகோதரிகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகோதரத்துவத்தை எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா ஈமானிய சகோதரிகள்னு சொல்லியிருக்காங்க. நம்மளாம் அப்படி பேர்கள் பார்க்கணும். நமக்கு ஒரு சகோதரி இருந்தாலோ அது ஒன்றுட்ட சகோதரியோ, ஒன்றி பிறந்த சகோதரியோ, ஏதோ சகோதரியோ, அல்லது வந்து நம்ம நாத்தனாரோ மைனியாரோ ஏதோ ஒரு வகையில நமக்குள்ள வந்து ஒரு உறவு ஈமான்ல இவங்க ஐக்கியமானவங்க. அப்படி வருதான் பார்க்கணும். உடன் பிறந்த சகோதரி இருப்பாங்க நிறைய பேர். ஆனா ஈமான்ல ஒன்னா இருக்காங்களா, ஈமான்ல இவங்க சகோதரிகளான்னு பார்த்தா ரொம்ப ரேர் ஆயிடும், அரிதா போயிடும். ஈமானில் சகோதரத்துவத்தை நாம் கொண்டு வருவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இதுதான் இங்க என்ன செய்யணும், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஈமான்லயும் இவங்க வந்து உம்மு ஹராம், இன்னொன்னு யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா.
சரிங்களா? இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய தியாகிங்கிறத நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். உம்மு ஹராம் ரலியல்லாஹு இந்த ரெண்டு பேரும் இன்னொரு வகையில ஒண்ணா வருவாங்க. யாருன்னா ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு தஆலா. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படை 70 ஹாஃபில்களை அனுப்புவாங்க. அந்த ஹாஃபில்கள்ல ஒருத்தர் யாரு? இந்த ரெண்டு பேருடைய சகோதரர். அவரு ஷஹீத் ஆயிடுவார். அந்த வகையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்பத்தாரின் மீது ரொம்ப என்ன செய்வாங்க? இரக்கம் கொள்வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செல்லும் போது ஃபர்ஸ்ட் கட்டின பள்ளிவாசல் இருக்கு, மஸ்ஜிது குபா பள்ளிவாசல். இது மதீனால இருந்து ஒரு 4 கிலோமீட்டர், 3.25 கிலோமீட்டர் மஸ்ஜித் நபவியில இருந்து தூரம், மதீனாவுடைய சிட்டில இருந்து தூரம். இன்னைக்கு நீங்க மதீனாவுக்கு உம்ராவுக்கு போகக்கூடிய அவங்க ஹாஜிகள் எல்லாரும் குபா பள்ளிக்கு போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபா பள்ளியில போய் 2 ரக்காத் தொழுவாங்க. 2 ரக்காத் குபா பள்ளியில போய் தொழுதா அது ஒரு உம்ராவுக்கு சமம். ஒரு உம்ராவுடைய நன்மையை தருங்கிற ஒரு செய்தி இங்க இருக்குது. அது குபா பள்ளியில எழுதி போட்டுருப்பாங்க. குபா பள்ளியுடைய வாசலுக்கு நீங்க போனீங்கன்னா அது நீங்க பார்க்கலாம். இங்க 2 ரக்காத் தொழுதனா ஒரு உம்ராவுக்கு சமம் அப்படின்னு ஸல்லல்லாஹு எழுதி போட்டுருப்பாங்க. ஹாஜிகள், உம்ரா போகக்கூடிய ஹாஜிகள் எல்லாரும் அங்க போவாங்க. குபா பள்ளி மதீனாவுடைய ஜியாரத்துன்னு சொல்லி மதீனாவுல உள்ள சில இடங்களுக்கு போவாங்க. உஹத் போர்க்களம் நடந்த இடம், உஹத் மலை இதெல்லாம் சுத்தி பார்க்க போய் எங்கேயும் போவாங்க, குபா பள்ளிக்கு போவாங்க. அந்த குபா பள்ளி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனோடனே ஃபர்ஸ்ட் கட்டின பள்ளி. மதீனாவுடைய வெளிப்புறத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சில நாட்கள் தங்குறாங்க. சில நாட்கள் தங்கக்கூடிய அந்த இடத்திலேயே இந்த குபா பள்ளி வாசலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுறாங்க. இதனால இந்த குபாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ரொம்ப ஐக்கியம். அதாவது குபாவுடைய பகுதிக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ரொம்ப நெருக்கம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே அவங்க மதீனா உள்ள இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அந்த வாரத்துக்கு ஒரு தடவை எங்க வருவாங்க? குபா பள்ளிக்கு வருவாங்க. குபா பள்ளிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அந்த ஊர் அந்த பகுதியில் தங்குற மக்கள் எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வேணுமா இது வேணுமா, எங்க வீட்டுல தங்குங்க, இந்த சாப்பிடுங்க, விருந்துக்கு வாங்க அப்படின்னு நல்ல கவனிப்பா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல இது ஒரு சிறப்பு. எவ்வளவு பெரிய விஷயம்! அல்லாஹ்வுடைய தூதர் கவனம் எடுக்கிறாங்கல்ல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னொரு முக்கியமான ஒரு உறவு முறை. இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு வகையில பால்குடி சிற்றன்னை. பால்குடி சிற்றன்னை, பால்குடி சிற்றன்னை அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில வருது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா பேர் என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் உம்மா பேர் என்னது? ஆமீனா. அதுக்கு யோசிக்கிறீங்க, ஆமீனா இருக்காங்களா? ஆமீனா அம்மையா இருக்காங்க இல்லையா? அவங்க எங்க பால் குடித்தாங்களோ, எந்த யாரிடம் எந்த செவிலி தாயிடம் பால் குடித்தார்களோ அதே செவிலி தாயிடம், செவிலி தாயிடம் தெரியுதா? இந்த காலத்துல நம்ம ஊர்ல இருக்காத வழக்கம் இருக்காங்க பால் குடிக்கக்கூடிய ஒரு முறையா. அப்ப அவங்களே இருந்துச்சு. நினைச்சுவாங்கன்னா தாய்மார்களுக்கு சரியான அந்த அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டுப்புறத்துல கிராம பகுதியில கொண்டு போய் இந்த மக்காங்கிறது ரஷ்ஷான ஏரியா, நிறைய யார் வருவாங்க, ஹாஜிகள்லாம் வந்துட்டு போற ஏரியா. எப்ப முன்னாடியே அப்படிதான் இருக்கு, இப்ராஹிம் காலத்துல இருந்தே நிறைய பேர் வந்துருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இது ரொம்ப இங்க கலந்து எல்லா கலாச்சாரமும் எல்லா ஊர் மக்களும் வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இடம். அதனால இங்க வைரஸ்கள் பொதுவாக பிரச்சனைகளா இருக்கும். அதனால ஊர் பகுதி கிராம பகுதியில இருக்கக்கூடிய தாய்மார்கள் நாட்டுப்புறத்து ஆட்களா இருப்பாங்க, அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க. அதனால அங்க பால் குடிக்க அனுப்புவாங்க. அப்படிதான் யார் அனுப்புனாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலிமா அஸ்ஸாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கட்ட பால் குடிச்சாங்க. அதே மாதிரி இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரிடம் பால் குடித்தார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாவை நிறுத்திருக்காங்க, பால் குடிச்சிருக்காங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா ஆமினா அவர்களும் இவர்களும் பால் குடி சகோதரிகள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன முறை வருது அப்படின்னா, ஆமினாவுடைய சகோதரி என்கிற அடிப்படையில் சிற்றனை, பால் குடி சிற்றனை, இப்படி ஒரு உறவு முறை இருக்கு. இப்ப உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கணவர் இருக்கிறாங்களே, அவர்கள் யாரு? அவர்களுடைய பெயர் உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா. உபாதா, இந்த உபாதா ரலியல்லாஹு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அகபா உடன்படிக்கை, இவங்க மதீனா தானே, உமர் ரலியல்லாஹு மதீனா, உபாதா இப்னு ஸாமித் மதீனா. இந்த ரெண்டு பேருமே ஒரு நல்ல கப்பல். எப்படிப்பட்ட கப்பல், எப்படிப்பட்ட ஜோடி அப்படின்னா, மார்க்கத்துக்காண்டி பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணுறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க, அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு கட்டளைக்கு இணங்க, அதுக்கப்புறம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கட்டளைக்கு இணங்க, அதுக்கப்புறம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு கட்டளைக்கு இணங்க, மூன்று கலிஃபாக்களுடைய காலத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு காலம் தொட்டு உஸ்மான் ரலியல்லாஹு காலம் வரையிலும் ஒட்டுமொத்த குடும்பமே கணவனும் மனைவி பெரிய விஷயங்க, பெரிய ஒரு குறிப்பிட எல்லாம் நிறைய இடத்துல வந்து மனைவி மார்க்கத்துல ரொம்ப நேரம் பிடிப்பா இருப்பாங்க, கணவன் கொஞ்சம் டவுனா இருப்பாங்க. சில இடங்கள்ல கணவன் கொஞ்சம் துடிப்பா இருப்பாங்க, மனைவி கொஞ்சம் டவுனா இருப்பாங்க. அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பிடிப்பாவும் துடிப்பாவும் ஈடுபாடோடும் தியாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் இருப்பது என்பது குறைவு. இந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு. அகபா உடன்படிக்கைங்கிறது எப்ப நடக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடி அகபா என்கிற பள்ளத்தாக்கில் வைத்து பார்க்க முடியும். ஆமா, ஆமா போய் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப அக்பா உடன்படிக்கை என்பது மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு முன்னால் மதீனாவுக்கு சென்றால் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உடன்படிக்கையா தான் அமைதி. அக்பா உடன்படிக்கை ரெண்டு உடன்படிக்கை நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு அக்பா உடன்படிக்கை நடக்குது. அக்பா உடன்படிக்கை 1, அதாவது இது வந்து நபியாக ஆகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகி 12ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு முதல் உடன்படிக்கை. இந்த முதல் உடன்படிக்கையில வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான், ஒரு 17 பேர் சம்திங், கொஞ்சம் பேர் தான் நினைச்சாங்க பையத் உடன்படிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறந்துண்டு. பெண்களாக இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறந்துட விட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இப்படி அவங்களாவே என்ன செய்வாங்க, இப்படி உடன்படிக்கை செஞ்சு போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதுலயே ரொம்ப கிளியரா, ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா, மிஸ்டர் கிளீனா நடந்துக்கிட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அனுப்பிவிட்டவங்க தான் யாரு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்லுங்க பாப்பா யாராவது. 2 பேரை சராசரி அனுப்பிச்சுட்டாங்க அக்பா உடன்படிக்கை ஃபர்ஸ்ட்ல. நீங்க போங்க மக்காவுக்கு போங்க, அங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க, அங்க போய் வீடு வீடா போய் தாவா செய்யுங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க. அந்த 2 பேர் போய் கட்டப்பட்ட பில்டு, அந்த கட்டிடம், அந்த அடித்தளம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதீனா. யார் அந்த 2 பேர்? தைரியமா சொல்லுங்களேன். மறந்து போதும். ஸ்டூடெண்ட் சைட்ல இப்ப கேட்போம் பாருங்க, நேரம் பேப்பரை கொடுத்து ஒருத்தவங்க பேரு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் மதீனாவினுடைய முதல் அழைப்பாளர். அவங்களுக்கு அசிஸ்டா ரசூலுல்லாஹி அனுப்புறது யார் அப்படின்னா அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு பார்வையற்ற சகோதரர்.
ரெண்டு பேரும் பிரச்சாரம் பண்றாங்க. ரெண்டு பேரும் பிரச்சாரம் பண்ணி அங்க மாற்றங்களை கொண்டு வர்றாங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால். அப்படி மாற்றப்பட்டவர்கள் அப்படி இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காண்டி உயிரை வழங்குவோம், உயிரை கொடுத்து விடுவோம், பொருளை கொடுப்போம், தியாகம் செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வந்துவிடும் என்று சொன்னால் அது எங்களை தாண்டித்தான் நடக்கும் என்று பையத்து கொடுத்தாங்க. அதான் அகபாவோட முடிவு. அதுல ஒருவர் யாரு? உபாதா இப்னு முஸ்லிம். யாருடைய கணவரே? உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவர். அப்பவே இவர்களுடைய பயணம் ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இவருடைய பயணம் எப்படின்னா அகபா முதல் ஆகிரத் வரை, அகபா முதல் ஆகிரத் வரை. ஏன்னா அதுக்கடுத்து நடந்த யுத்தம் என்னது? பத்ர் பிரசன்ட், உஹது பிரசன்ட், அஹ்ஸாப் பிரசன்ட், கைபர் பிரசன்ட். எல்லா யுத்தங்களையும் கலந்துருக்காங்க. யாரு? உபாதா இப்னு சாமித். அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிரசன்ட், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரசன்ட், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நடந்த ஒரு யுத்தம் சைப்ரஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சைப்ரஸ் என்கிற ஒரு பகுதி, சிரியாவினுடைய மேற்கு பகுதியிலே கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு தீவு சைப்ரஸ். ரோமர்களுடைய படை, ரோம பேரரசு சொன்னோம் இல்லையா, அந்த ரோமர்களுடைய படை இங்க சிரியாவின் மீது படையெடுத்த போது சிரியாவில் இருந்து தாக்குதல் தொடுக்கப்பட்டுச்சு. அதுல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கவர்னரா இவங்க போர் தொடுக்குறாங்க. ரோம பேரரசு எங்க போய் எகிப்துக்குள்ள போய் களம் பண்றாங்க. எகிப்துக்குள்ள போய் அடிக்கிறாங்க. ஏன்னா இவங்களால தொடர் டார்ச்சர், பயங்கரமா முஸ்லிம்களுக்கு தொலை கொடுக்கக்கூடியவங்க. ரோம பேரரசு வீழ்ந்தது யாருடைய ஆட்சி காலத்துல? உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ரோம பேரரசு வீழ்ந்துச்சு. ஆனா அந்த ரோமர்கள் இன்னுமே எப்படியாவது சிரியாவின் மீது படை தொடுக்க வேண்டும், இஸ்லாத்தின் மீது படை தொடுக்க வேண்டும் என்று தொடர். அதனுடைய தொடர்ச்சிதான் சிலுவை யுத்தம்லாம். அதனுடைய தொடர்ச்சிதான் எது நம்ம பலஸ்தீன்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து எல்லாமே அந்த கனெக்டிங் தான், அந்த தொடர்பு. இப்ப அவர்கள் சைப்ரஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சைப்ரஸ் அவங்களுக்கு சரியான இது. கடல் தாண்டி யுத்தம் செய்வது இஸ்லாமியர்களுக்கு பழக்கம் இல்லாத ஒன்று. ரசூலுல்லாஹ் காலத்துல நடக்கல, அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல நடக்கல, உமர் ரலியல்லாஹு காலத்துல நடக்கல, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல நடந்துச்சு. அதுல எல்லாம் இவங்களுடைய தொடர்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவங்க அப்புறம் ரெண்டு பேருமே இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அந்த குபா பகுதியில வந்து இருப்பாங்க. இப்படி இவர்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, தூங்குறாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு எழுந்திருச்சு சிரிக்கிறாங்க. இதை வந்து உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்க்கறாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன ஆவீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சில மனிதர்கள் நாசும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சில மனிதர்கள் நாசும் மின் உம்மத்தி, எனது உம்மத்துல சில பேர் சமுதாயத்துல ஒரிது அலை எனக்கு எடுத்து காட்டப்பட்டார்கள். ஓசாத்தன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கிறார்கள், போர் செய்வதற்கு புறப்படுகிறார்கள். அந்த கனவுல அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட கனவு யார் வீட்டுல வச்சு? உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுல வச்சு. எர்கபூன சபத ஆதல் பஹரி, இந்த கடல் இருக்குல்ல, கடல் மீது அவர்கள் பிரயாணிக்கிறார்கள். முழுக்கனால அசிரா, சிம்மாசனம் விட்ட அரசர்களை போல. சிம்மாசனம் விட்டு அரசர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி என் சமுதாயத்தில் உள்ள சிலர்கள் வந்து கடல் மீது சிம்மாசனம் விட்டு இருக்கிறாங்க. இப்படி எனக்கு ஒரு காட்சி வந்துச்சு. ஹுசாத்தன் ஃபீ சபீலில்லாஹ், கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்திருக்காங்க. உடனே அந்த அம்மா உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா ஏன் இவ்வளவு சொன்னாப்ல? ரசூலுல்லாஹ் காலம் அகபா முதல் ஆகிரத் வரை பதில்ல கலந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலி, உமர் ரலி, உஸ்மான் ரலி போது அந்த அம்மாவுக்கு வயசு ரொம்ப கூட ஆயிடும், அப்படிதானே? அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள்ல நானும் இருக்கிறதுக்கு துவா செய்யுங்க. எங்க சொர்க்கத்துல பத்தி சொர்க்கத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர்கள்ல நானும் இருக்க துவா செய்யுங்கன்னு சொன்னா அது ஒரு நல்ல ஆசைதான்.
அல்ஹம்துலில்லாஹ். இது அது கிடையாது. உஸாதன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது போர்க்களம். எப்படிப்பட்ட காலம் இதுவரைக்கும் கதலை பார்த்துருக்கும். அந்த படை பத்ர் நடந்தது. பத்ர் மக்கா பக்கத்துல, மதீனா மக்காவுக்கு மத்தியில இருக்கு. உஹத் நடந்துச்சு, அங்கதான் இருக்குது, மதீனா பக்கத்துல இருக்குது. அஹ்ஸாப் நடந்துச்சு, அங்கதான் இருக்குது. கைபர் நடந்துச்சு, அங்கதான் இருக்குது. எல்லா யுத்தங்களும் அங்க அந்த வட்டத்துக்குள்ளே இருக்குது. இது எங்கேயோ ஒரு கடல் பிரதேசத்துல முஸ்லிம் உம்மத் பயணிக்கிறாங்க. அது எப்ப நடக்குது, எங்க நடக்குது, யாரை எதிர்த்து நடக்குது, யார் அடிக்க வர்றா, யார் தடுக்க போறா, யாருடைய தலைமை, எதுவுமே தெரிவதற்கு முன்னாடி உம்மஹராம் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, ரலியல்லாஹு நானும் அதுல இருக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் கடல் கடந்த கனவு. வீரமங்கை உம்மஹராம் ரலியல்லாஹு சொல்றதுடைய அந்த டைட்டில் கணக்கு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்பவுமே சரி தர்மத்தை கொடுக்குறேன்னு நீங்க சொன்னீங்க வாங்கி உங்களுக்கு மகன் ராபிகுன்றாங்க, பெரிய உங்களுக்கு அல்லாஹ் பெரிய லாபத்தை தருவோம். அதனால கொடுக்கணும்னு நினைச்சா உடனே கொடுத்துடணும், எடுத்து வச்சு கூடாது. கணக்குதா இல்லையா? அப்புறம் பண்ணா வருவாயெல்லாம் வந்துச்சுன்னா ஜகாத்லாம் வந்துச்சுன்னா டப்பு டப்பு டப்புன்னு கொடுத்துறது கணக்கு பார்த்து கொடுக்குற. அல்லாஹ் கணக்கு பார்க்க ஆரம்பித்து வைக்கிறேன், ஒரு சொட்டு தங்கம் மிஞ்சாது. கணக்குதா இல்லையா? அதனால ரொம்ப கரெக்டா என்ன செய்யணும், பர்ஃபெக்ட்டா கணக்கு பார்த்து 2.5 தட்டி விட்டுறணும். சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அதுக்கு மேலேயே நம்ம என்ன செய்யணும், கொடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அதே மாதிரி ஒரு சஹாபி சொல்லுவாங்கல்ல, 70,000 பேர் கேள்வி கணக்கை இல்லாம சொல்றதுக்கு போவாங்கன்னு. உடனே ஒரு சஹாபி யார சொல்லுதா, நானும் அதுல இருக்கணுமே வாங்க பேர அந்த ஆசை, அந்த ஆவலுங்க, அந்த ஆவல். உடனே சலாசலம் நீங்களும் அதுல ஒருத்தவங்க, யார் அவங்க பேர் என்ன பேரு? உக்காஷா ரலியல்லாஹு தஆலா உக்காஷா. சரிங்களா? அப்ப இப்படி ஆசைகள் என்ன செய்யுது உங்களுக்கு இருக்கு. இந்த அம்மாவுக்கு ஆசை சொர்க்கம் இல்லை, சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்குள்ள ரூட் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கனவிலே ஒரு கடலும், அந்த கடலிலே ஒரு கப்பலும், அந்த கப்பலிலே ஒரு சிம்மாசனமும், அதிலே அமர்ந்திருப்பதே சிறந்த வீரர்கள் என்றால் அந்த வீரர்களில் நான் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் கேட்கிறாங்கன்னு சொன்னா, பெண் அடிமைத்தனம் எங்க இஸ்லாத்துல? சும்மா பட்டமண்டலிஸ்ட் மண்ணாங்கட்டி. பெண்கள் எல்லோரும் தியாகிகள், பெண்களாலும் கடல் கடந்து செல்ல முடியும், பெண்களாலும் பயணிக்க முடியும், பெண்களும் வீர மரவர்களாக மாற முடியும், பெண்களும் தியாகிகளாக ஆக முடியும், பெண்களும் முன்னோடிகளாக இருக்க முடியும், பெண்களும் இஸ்லாத்தை பரப்ப முடியும், பிடித்த மார்க்கத்தை எடுத்து நடக்க முடியும், அனைத்து உரிமைகளும் உங்களுக்கு இருக்கிறது என்று 1400 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கே இவங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். உடனே ஒரு துவா, திரும்ப சலாசம் விட்டுக்கிறாங்க, திரும்ப எந்திரிக்கிறாங்க, திரும்ப சிரிக்கிறாங்க. உடனே அந்த அம்மா யார சொல்லுந்தா, என்ன யார சொல்ல கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதே விஷயத்தை திரும்ப சொல்லுங்க. அப்ப அவங்க அதே பதிக்கு திரும்ப வைக்கிறாங்க. நானும் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும்னு துவா செய்கிறாங்க. இருக்கணும், நீங்க அந்த கூட்டத்துல ஃபர்ஸ்ட் ரோல இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரோ, முதலாவது சொல்றல எப்பவுமே முதல் ஒன்று இருக்கு. இன்னைக்கு நாம நினைக்கலாம், ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், சீக்கிரமா நான் பயானுக்கு வந்துட்டேன், அசர் தோறதுக்கு முன்னாடி வந்துட்டேன், அசர் தான் லேட்டா வராரு, நான் வார சீக்கிரமா வந்துருவேன், எவ்வளவு பேர் லேட்டா வருவாங்க, நான் சீக்கிரமா வந்துருவேன், சீக்கிரமா வந்துருவேன். சீக்கிரம் என்பது தொழுகையிலோ, தர்மத்திலோ, ஜகாத்திலோ, ஜிஹாதிலோ, படிப்பதிலோ, ஸ்கூலிலோ, காலேஜிலோ, மதரசாவிலோ, எதிலோ சீக்கிரம் என்பது நன்மையாக இருந்தால் சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல இருப்போம். சொர்க்கத்திலேயே முந்தி சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் சொர்க்கம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஜன்னத்துல் அலஜ். அதெல்லாம் அவ சாபிக்கும். இப்ப ஸ்டாஸ்ல கப்பல்லே ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துல எல்லாமே சிறந்தவங்க தான், எல்லாருமே சிம்மாசனத்துல தான் இருப்பாங்க. ஆனா நீங்க எங்க இருப்பீங்க? ஃபர்ஸ்ட்ல இருப்பீங்க. எப்படி நம்மளும் ஃபர்ஸ்ட்ல இருக்குமா? இன்ஷால்லா இல்லாட்டா கேட்கலாங்க. பாவங்களோ நம்மளுடைய நன்மைகளோ குறைவா இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய ரஹம் குறைகிறது. அல்லாஹ்வுடைய ரஹம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளிலே, அன்பிலே நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத் இது ஞாபகம் வச்சு, சரிங்களா? அப்ப இது ஒரு சிறப்பான ஒன்று, சரிங்களா? இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் அப்படின்னா இவங்க தான் சிரியாவுடைய கவர்னர். சிரியாவுடைய கவர்னராக இருக்கிறாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு ஆலோசனை சொல்றாங்க. கலீஃபா அவர்களே, அமீர் முஃமினீன் அவர்களே, சைப்ரஸ் தீவின் மீது நாம் படையெடுக்கணும். ஏன்னா அந்த ரோமர்கள் போய் அங்க இருக்கிறது ஒரு அச்சமாகவே இருக்கின்றது. ஒரு அச்சமா இருக்கு. ஏன்னா அவன் அங்க வந்து களம் வச்சிருக்கிறதே பிளான் என்னன்னா, சிரியா மீது எப்ப வேணாலும் படையெடுக்கணும், முஸ்லிம்களை பழிவாங்கணும், அவர்களை காக்கணுங்கிறது அவர்களுடைய இலக்கு. யாருடைய இலக்கு? ரோமர்களுடைய இலக்கு. அவன் அமைச்சிருக்கிற இடம் சைப்ரஸ். ஏன் இருக்கிறான்னா, இங்க இஸ்லாமியர்கள் வரமாட்டான், படையெடுத்து வரமாட்டான். ஏன்னா அவர்களுக்கு பழக்கமே இல்லைன்னு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய யோசனை என்னன்னா, நாம அதுக்கும் பயிற்சி பெறணும். அது என்ன, கடல் கடந்து நம்ம ஏன் போக மாட்டோம், இப்படிதான் மிரட்டுறான், அவன் மிரட்டுறவங்க ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல சொல்றாங்க, அமீர் முஃமினீன் நம்ம வந்து சைப்ரஸ் மீது படையெடுப்போம், அது வந்து கடலை தாண்டி போகணும், போனதான் முடியும். அப்ப கடல்ல பயணிக்கக்கூடிய அனுபவம், பயணிக்கலாம். இந்த ஒரு ஊர்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து 5 கிலோ போனாங்களே, அது பிரச்சனை கிடையாது. இது 5 கிடையாது, இது சண்டைக்கு. கடல்ல சண்டை நடந்தா என்ன ஆகும்? கப்பல்ல வந்து இடிப்பான், சண்டை நடக்கும், அங்க இருந்து அம்பு வீசும், எதனா நடக்கும். அப்ப இப்படி ஒரு பிராக்டிஸ் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம வந்து சும்மா காவு கொடுத்துட கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சுட்டாங்க, மறுத்துட்டாங்க. வேண்டாம், எனக்கு வந்து இந்த தோழர்கள் மீதான கவலை. நம்ம வாட்டுக்கு களம் தெரியாம இடம் தெரியாம போய் நம்ம போய் விட்டுட்டோம்னு சொன்னா தோழர்களை காவு கொடுத்த மாதிரி ஆயிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்தாங்க. பல்வேறு விஷயங்கள்ல அவங்க களத்துல கண்டா இந்த விஷயம் மறுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கன்வின்ஸ் பண்ணாங்க. முஆவியா ரலியல்லாஹு இல்ல, நிலைமை அப்படி, ஏன்னா மாறுற நிலைமை. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க. அவங்க கன்வின்ஸ் ஆகுற வரைக்கும் இவங்க கன்வின்ஸ் பண்றாங்க. அவங்க மாறுகிற வரைக்கும் இவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க, திரும்ப கொடுக்குறாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, என்ன தெரியுமா? ரைட் முஆவியா, நீங்க வந்து சைப்ரஸ் மீது படையெடுக்கிறதுக்கு நான் அனுமதி தரேன். நிபந்தனை என்ன தெரியுமா? என் தோழர்களை நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது. சஹாபாக்கள் யார் படைக்கு வரணும்னு நீங்க நினைச்ச கூடாது, தேர்ந்தெடுக்க கூடாது. படைக்கு வரணும் அப்படிதானே, எப்பா நீ வாமா எல்லாம் கூப்பிடக்கூடாது. அதே மாதிரி எப்பா குழுக்கள் முறையில் யார் பேர் வருதோ அவனும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்களும் தேர்ந்தெடுக்க கூடாது, குழுக்கள் முறையும் கூடாது. பாருங்க, அப்ப என்ன செய்யணும்? யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்க இஷ்டம் இருந்தா வாங்க அப்படி. ஏன்னா இது போறது மோசமான கனவு, எதுவும் நடக்கலாம். நீங்க நினைச்ச கனவு கண்டது நடக்கலாம், வெற்றியும் நடக்கலாம். சைப்ரஸ் நாம வெற்றி கொண்டாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இது முடிவு என்ன, கிளைமாக்ஸ் என்னன்னா வெற்றி கிடைச்சிருச்சு, சைப்ரஸையும் வென்றாச்சு. ஆனா போறதுக்கு முன்னாடி நடந்தது இப்படிலாம் நம்ம பேசுற என்ன ஆகும்? இஷ்டப்பட்டவங்க வரலாம், யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம். எங்க வரதுக்கு, டூருக்கு வரதுக்கா எல்லாரும் சேர்ந்து சயின்ஸ் சுத்தி பார்த்துட்டு வரலாம், அங்க வண்டலூர்ல போய் மிருகங்களை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இல்ல. இங்க போறது மிருகங்களை பார்க்கறது தான். அந்த மிருகங்கள் என்ன மிருகங்கள் கிடையாது, சிங்கமோ புலியோ கிடையாது, அதை விட மோசமானவர்கள் படையெடுத்து இருக்கிறார்கள். அப்ப ஒரு ஆச்சரியம் நடந்துச்சுங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என் மனைவியோடு இந்த களத்துக்கு நான் போறேன் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல படபடையா பேர் யாரு? அதுல முக்கியமான ஆட்கள் பேர் சொல்றேன். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, ஷத்தாத் இப்னு ஹவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு. உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாரும் எப்படி பத்தியா? அந்த அம்மாவுக்கு என்னன்னா, கடல், சைப்ரஸ் தீவு, கப்பற்படை, புதிய முயற்சி, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் கனவு. எங்க வீட்டுல வந்து சொன்னாங்களே, அந்த கனவு நிறைவேற. ஏன்னா அத்தனை வருஷம் தோணிட்டு தான் இருக்கும். கடல்ல ஒரு படை சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருப்பார்கள். அப்படி என்றால் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில அப்படி ஒண்ணு தூக்க ஆகல, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னா இதுதான் அந்த படை என்று முதன்மையில் பெயர் கொடுத்தவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா. வயசு மூப்பு தடுக்கல, ஈமான் தடுக்கல. அவர்களுடைய பிரயாணம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதுல மட்டும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்களுடைய ஊர் என்ன ஊரு? எந்த ஊருங்க? மதீனா. மதீனால எந்த பகுதி? குபா. ஃபர்ஸ்ட் குபா, அங்கிருந்து அவருடைய இஸ்லாமிய பயணம் துவங்குது. ஹிஜாஸ்ங்கிற பகுதி, சிரியா என்கிற பகுதி, பலஸ்தீன், எகிப்து, மீண்டும் சிரியா, இப்ப சைப்ரஸ். இப்ப
இப்படி அல்லாஹ் ஒரு கணவர் எங்கெல்லாம் பயணிக்கிறாரோ, எங்கெல்லாம் பொறுப்படங்கப்படுகிறோ, கணவருக்கு சாதாரண உபாதாய முசாமின்ற உடனே அவர் சாதாரண சிப்பாயா மட்டும் இல்லாமல் கவர்னர் வரைக்கும் போஸ்ட் போயிருக்காரு. யாரு? உபாதாய முசாமி. ஆனா எப்பவுமே உமர் அவர்கள் எளிமையாவே இருப்பாங்க. கணவர் ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்கிற அந்த எந்த ஒரு அடையாளமும் யாருக்கு இருக்காது, அந்த அம்மாட்ட இருக்கு. அவ்வளவு எளிமையாவும் இருக்கிறாங்க செய்தியும் வரலாறு பார்க்கிறோம். இப்ப அவங்க இஷ்டப்படி பேர் கொடுத்து நிறைய சஹாபிகள் வந்தாங்க. உஸ்மானியா ஆச்சரியமாயிட்டு, இவ்வளவு பெரிய படையா வாலண்டியரா தன்னார்வத்தோடு கடைசியில அவ்வளவு படைகள் நினைச்சாங்க சேர்ந்து அவங்க போறாங்க. போய் படைகள் வெற்றி கொள்ளப்பட்டாலும் இந்த கப்பல்ல இருந்து இறங்கி அவர்களுக்கு குதிரைகள் எல்லாம் என்ன செய்யப்படுது, போர்ப்படகு குதிரைகள். அவங்களுக்கு அந்த படைகள் கொடுக்கும்போது உம்மஹராமர்கள் ஒரு குதிரை கொடுக்குறாங்க. இந்த அம்மா ஏறி உட்காரும் பொழுது குதிரை பயணிக்கும் இல்லையா, சரிக்கு விழுந்தாங்க. கீழே விழுந்து அவங்களுக்கு பலமான அடிபட்டு அவங்க ஷஹீதாயிட்டாங்க. இதான் அவர்களுடைய வரலாறு. அதாவது அவர்கள் ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவையே தன்கனவா மாத்திட்டாங்க. சிலாசனம் கண்ட கனவையே தன் கனவா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணம் செய்யணும், தியாகம் செய்யணும். ஒரு துவா, ஒரு ஷஹீதுடைய வேட்கை. கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குபாவுல இருந்து பிறந்தவங்க சைபரஸ்தி ஒரு ஷஹீதான வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது நாம நம்முடைய மார்க்கத்துக்காக வேண்டி நம்முடைய பயணங்களையும் நமக்கு ஒரு பூஸ்டா இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை இன்னைக்கு இங்க இந்தியாவில் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதாயத்துங்கிறது அல்லாஹ் நாடுறவங்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் தான் கிடைக்காது. களிமா இன்னைக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம்னா அல்லாஹ் நமக்கு நாடணும். அந்த களிமா சொன்ன அணியிலேயே நாம யாரா இருக்கோங்கிறதுக்கும் அல்லாஹ் நமக்கு நாடணும். அதுலயும் ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு, செகண்ட் ரோ இருக்கு, லாஸ்ட் ரோ இருக்கு இல்லையா. அஸ்ஹாபுல் யமீன் இருக்கு, அல்லாஹ் காப்பாத்தணும். அஸ்ஹாபுல் ஷிமால் நமக்கு வேண்டாம், அஸ்ஹாபுல் ஷிமால் நமக்கு வேண்டாம். அஸ்ஹாபுல் யமீன்ங்கிறது சாதாரண நிலை, சாபிகூன என்பது உயர்நிலை. நமக்கு எந்த நிலை வேணும்? சாபிகூன. நம்ம வார சீக்கிரம் பயானம் முந்தியவர்களே, ஏன்னா பயானம் இல்லை பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில். அதுக்குன்னு சில பேர் லேட்டா வருவாங்க பயானம். அவங்களுடைய சூழ்நிலை அல்லாத யாருக்கு அழகு தெரியும். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு கணவருக்கு உண்டான கடமைகள், பிள்ளைகளையும் ரெடி பண்ணி உணவு வேலைகளையும் செஞ்சுட்டு தாமதமா வர்றதுங்கிறது அது அல்லாஹ் இனியத்தை பொறுத்து கூடிய தர்மாங்கிறதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உம்மஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை போன்று இன்னும் பல்வேறு வீரர்கள், தோழர்கள், தோழியர்கள் இருக்காங்க. வருஷம் போல இன்ஷா அல்லாஹ் பயானுக்கு வருவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இருக்கிறோமோ உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தரணும்னு கூறி நிறைவு செய்கிறேன். வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.